Moviefield.com. Entertainment is what we do. What we do. புஷ்பா 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் காட்சி பார்க்கறதுக்கு அந்த படத்துடைய ஹீரோ அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வருகை தந்திருந்தாரு. போலீஸ் அனுமதியை மறுத்ததுக்கு அப்புறமா கூட அவர் அங்க வந்ததுனால பயங்கரமான கூட்ட நெரிசல் இருந்தது. அதுல ஒரு பெண் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. ஒரு சின்ன பையன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மூளை சாவு அடைந்திருக்காங்க. இந்த நிலையில தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இது பத்தி பேசியிருக்காரு. போலீசார் அனுமதி கொடுக்க மறுத்ததுக்கு அப்புறமே அவர் பங்கேற்றாரு. இதனால தியேட்டருக்கு வெளியே ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்க. கூட்ட நெரிசல் அதிகமாகிக்கிட்டே வருது. நீங்க இங்க இருக்க வேணாம் அப்படின்னு போலீசார் அறிவுறுத்தியுமே படம் முடிஞ்ச பிறகுதான் புறப்படுவேன் அப்படின்னு அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு. காவல் துணை ஆணையர் அவரை வலுக்கட்டாயமா அழைக்கும் போதே அவர் புறப்பட்டார். அப்போதும் வெளியே போய் காருடைய மேற்கூரையை திறந்து ரோடு ஷோ நடத்திட்டு இருக்காரு. என்ன மாதிரியான மனுஷர் அவரை? அல்லு அர்ஜுன் கால்களை இழந்தாரா, கண் அல்லது கிட்னியை தான் இழந்தாரா? அவருடைய வீட்டுக்கு போய் அவரை சினிமா பிரபலங்கள் பார்க்க வேண்டியதன் அவசியம் தான் என்ன? நெரிசல்ல சிக்கி பாதிக்கப்பட்டவங்க பத்தி சினிமா பிரபலங்கள் யாராவது கவலைப்பட்டாங்களா? தெலுங்கானா சட்டமன்றத்துல முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இப்படி பேசியிருக்காரு. நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.